கண்ணை கவனிங்க. இப்போ நம்ம 2 குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கிட்டு குறிப்புக்களை வைத்து கண்டுபிடி. இப்போ மொதல் குரூப் வந்து செஞ்சுருக்காங்க, 2வது குரூப்பும் எழுதியாச்சு. இப்போ அடுத்து ஒவ்வொரு குரூப்பாக வந்து நான் குறிப்புக்களை சொல்லுவேன், நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதணும். அடுத்த குறிப்புகளை சொல்லட்டுமா? சரி. முதல் குறிப்பை நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்? எழுதலாம். இது ஒரு விலங்கு. குரங்கு. வெரி குட். நீர்நிலைகளில் ஒன்று. எறும்புகளிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம். வயல்வெளிகளில் காணப்படுவது. அடுத்து இப்போ எந்த குரூப்பு? பி குரூப் வரணும். யாராவது? ஆர்த்திவா. தலையை துவட்ட பயன்படுவது. ஆர்த்தி மட்டும் தானே சொல்லணும், கிளாஸே சேர்ந்து சொல்லுவீங்களா? அந்த குரூப்ல யார் வராங்களோ அவங்க தான் சொல்லணும். இது ஒரு வகை பூச்சி. ஆர்த்தி மட்டும்தான் சொல்லு. ஆர்த்தி. தும்பி. எழுது. வெரி குட். கண்ணே, யார் உங்கள் குரூப்லேருந்து வராங்களோ அவங்க மட்டும்தான் சொல்லணும். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அடுத்து இந்த குரூப்லேருந்து ஒருத்தர் வாங்க. பிரசாந்தினி, ஓடிவா கண்ணே. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் உணவு. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் உணவு. பிரசாந்தினி மட்டும்தான் எழுதணும். அடுத்து மனிதனின் சுவாச உறுப்பில் ஒன்று. சொல்லு. என்னது? எழுது. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அடுத்து பி குரூப் வாங்க. யார் வரீங்க? வா கிறிஸ்டினா, ஓடி வா. மனிதன் தங்கும் இடங்களில் ஒன்று. வீடா? அங்கே வீடு வருமானு பாரு. இங்கே என்ன வரும்னு பாரு. மனிதன் தங்கும் இடங்களில் ஒன்று என்ன வரும்? அப்ப பி. சொல்லிட்டா. வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். கூடாரமா குடாரமா? எந்த கூ போடணும்? நெடிலா குறிலா? என்ன போடணும்? போடு. நெடில் கூ. அடுத்து ஆற்றங்கரையில் காணப்படுவது. பழமா? ஆற்றங்கரையில் பழம் இருக்குமா? அங்க என்ன வரும்னு பாரு. அமைதியா இருக்கண்ணே, அவளே சொல்லட்டும். ஆற்றங்கரையில் காணப்படுவது. இங்க பாருமா, இந்த இதுல டேஷ் போட்டு லா இங்கா இல் இருக்குல்ல, இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வார்த்தை எழுத்து சொல்லணும். நீ யாருக்கு தெரியும்? இப்ப வந்து பி குரூப் சொல்லல, அதனால ஏ குரூப்க்கு அந்த சான்ஸ் போகுது. சரண்மதி, ஓடிவா. சீக்கிரம். என்ன கல்ல? சொல்ல. கூழாங்கல். கைத்தட்டு. அடுத்து வெரி குட். அடுத்து ஏ குரூப்ல இருந்து யார் வர்றது? சீக்கிரம் வா, ஓடி வா சாமி. சொல்லட்டுமா? இது ஒரு பூ. யார் கண்ணு சொல்லணும்? அவ கரெக்டா அவளே போடுறா. சூ இப்படி நல்லா மேலே வளைச்சி போடணும், இப்படி கீழே போடக்கூடாது. இப்படி வள. சூரிய. அடுத்து பலத்த காற்று. அவளே போடுறா. என்னன்னு சொல்லு. இது என்ன சூவா? இது என்ன? இது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னதுமா? கூ போட்டு. கூ கூட இல்லாது, திருப்பியும் தப்பா போடுற பாரு எழுத்த. சரியா போடு சாமி. சூ. இன்னுமே சூ எழுத தெரியல பாரு. இப்படி போட்டுட்டு இப்படி வளைச்சி இப்படி வரணும். இதுதான் சூ. நிறைய பேத்துக்கு சூ போட தெரியல பத்தியா? கூ மாதிரி போடுற. கவனமா போடணும். சரியா? வெரி குட். அடுத்து சொல்லாமா? மீன் பிடிக்க பயன்படுவது. வெரி குட். அவ மட்டும்தான் சொல்லணும், அனுஸ்ரீ மட்டும்தான் சொல்லணும். அந்த குரூப் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உங்க குரூப்க்கு வந்து மார்க் கட் ஆகும். வெரி குட். அடுத்து இது ஒரு பறவை. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. தூக்கணாங்குருவி.
ஏ குரூப்லேருந்து ஒருத்தர் வாங்க. வா கண்ணே சீக்கிரம் ஓடிவா சாமி. அடுத்து துணி தைக்க உதவுவது. துணி தைக்க உதவுவது. துணி தைக்க உதவுவது இங்கே எழுதணும். கல்லா? துணி துவைக்க இல்லை, துணி தைக்கிறதுக்கு. என்னது? அவன் மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறான். நூல் கண்டு. கரெக்டா எழுதுறியா? அடுத்து புத்தகங்கள் இருக்கும் இடம். சொல்லு கண்ணே. நூலகம். வெரி குட். காய்கறிகளில் ஒன்று. காய்கறிகளில் ஒன்று. காயில ஒன்று. என்ன காய் அது? சீக்கிரம் எழுத. யாசிக்காயா? வேற யாருக்குமா தெரியும்? யாரு? பி குரூப் நான் சொல்றேன். வா லட்சணா. கௌசிகா, அது என்ன காய் சொல்லு கண்ணே நீ. பூசணிக்காய். கேள்வி கேட்கறதுக்கு கரெக்டா பதில் எழுதணும். அடுத்து இது ஒரு வீட்டு விலங்கு. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. மிதுனா, இது ஒரு வகையான மரம். என்ன மரம் இது? இது ஒரு வகையான மரம். நூங்கிலா? என்ன கண்ணே தெரியல. அடுத்த ஏ குரூப்ல யாராவது ஒருத்தர் வா. என்ன மரம்? மூங்கில். மூங்கில் எங்க எழுதணும் கண்ணே? மூங்கிலா? உடல் உறுப்புகளில் ஒன்று. மூக்கு. கிளாப் பண்ணுங்க. அடுத்து சிப்பியில் இருந்து கிடைப்பது. முத்து. வெரி குட். அடுத்து காய்கறிகளில் ஒன்று. முள்ளங்கி. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லலாமா? சொல்லுங்க எல்லாரும். குரங்கு. வெரி குட். கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாரும்.